அனைவருக்கும் வணக்கம். இது யாவரும் கேளிர் யூடியூப் சேனல். நான் மதன். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைத்தானில் இருக்கக்கூடிய ஆப்ரேட்டர்ஸ் ப்ரெசிடென்ஸ் அதை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். எந்த ஆப்ரேட்டருக்கு என்ன ப்ரையாரிட்டி அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். பைத்தானில் நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. நம்ம அந்த ஆப்ரேட்டர்ஸை பற்றியெல்லாம் நம்ம லாஸ்ட் வீடியோஸில் பார்த்துட்டோம். ஸோ எந்த ஆப்ரேட்டருக்கு என்ன ப்ரையாரிட்டி அப்படிங்கிறத இங்கே நம்ம பேச போகிறோம். மோஸ்ட் ஆஃப் த லாங்குவேஜ், கம்ப்யூட்டர் லாங்குவேஜில் சேம் ஹையரார்க்கியை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. தட் மீன்ஸ் சேம் ப்ரையாரிட்டியை தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கேயும் அதே ப்ரையாரிட்டியை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. பட் என்ன ப்ரையாரிட்டி அப்படிங்கிறத இதெல்லாம் நம்ம பார்த்துருவோம். ஒரு கால்குலேஷனில் நிறைய ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். அப்படி நிறைய ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஆப்ரேட்டர்ஸ் எது ஃபஸ்ட்டு ஆப்ரேட் ஆகும், எது செகண்ட் ஆப்ரேட் ஆகும் அப்படிங்கிறது தான் ப்ரையாரிட்டி. ஸோ அந்த ஆர்டரில் பார்த்திங்க அப்படின்னா இந்த பேராந்திசிஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பேராந்திசிஸ்க்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. அடுத்து எக்ஸ்பனண்ட் அப்படிங்கிற இந்த எக்ஸ்பனன்ஷியேஷன் சொல்லுவோம்ல, பவர் ஆஃப் பார்க்குறது, அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா இந்த ஆப்ரேட்டருக்கு வந்து செகண்ட் ப்ரையாரிட்டி. அதுக்கு அடுத்து இருக்கிறது பார்த்திங்கன்னா யுனரி ப்ளஸ், யுனரி மைனஸ், பிட்வைஸ் நாட் ஆப்ரேட்டர். இந்த ஆப்ரேட்டருக்கு தான் அடுத்த ப்ரையாரிட்டி. அதுக்கு அடுத்து தான் மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், ஃப்ளோர் டிவிஷன், மாடுலஸ். அதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன ப்ரையாரிட்டிக்கு அந்த ஆப்ரேட்டர்ஸ்க்கெல்லாம், அதாவது மல்டிப்ளிகேஷன், டிவிஷனுக்கு அப்புறம் தான் அடிஷன், சப்ராக்ஷனுக்கு வந்து நமக்கு கிடைக்குது. இப்போது ஒரு கால்குலேஷனில் மல்டிப்ளிகேஷனும் இருக்குது, டிவிஷனும் இருக்குது, அடிஷனும் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு எதுக்கு ப்ரியாரிட்டி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷனுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி போகும். அதுக்கப்புறம் டிவிஷன், அண்ட் தென் அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து அடிஷன் ஆப்ரேட்டருக்கே வந்து ப்ரையாரிட்டிஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு டவுட் இருக்கிறதெல்லாம், இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் மைனஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேயுமே பார்த்திங்கன்னா ப்ளஸ் மைனஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கோம். அங்கே வந்து நம்ம பேசும்போது யுனரி ப்ளஸ், யுனரி மைனஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இங்கே இருக்கிற ப்ளஸ் மைனஸை பார்த்திங்க அப்படின்னா அடிஷன் ஆப்ரேட்டர், சப்ராக்ஷன் ஆப்ரேட்டர்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்னதுன்னு சொல்ல முடியாது, ஒரு பெரிய அளவிலான வித்தியாசமே இருக்குது. ஸோ இது என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கீழே இருக்கிற இந்த அடிஷன் ஆப்ரேட்டர் 2 ஆப்ரண்ட்டை எடுத்து அந்த 2 ஆப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய வேல்யூஸை ஆட் பண்ணி ஒரு ரிசல்ட்டை ஸ்டோர் பண்ணுது. மேலே இருக்கிற அந்த யுனரி ப்ளஸ், யுனரி மைனஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த யுனரி ஆப்ரேட்டர் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ரண்ட்டுக்கு மைனஸ் வேல்யூவா ப்ளஸ் வேல்யூவாங்கிறது நோட்டிஃபை பண்ணும், அதாவது இண்டிகேட் பண்ணும். அதுதான் அதனுடைய ஒர்க். ஜஸ்ட் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அந்த ஆப்பரண்ட் மைனஸ் வேல்யூவை சொல்லுதா, ப்ளஸ் வேல்யூவை சொல்லுதா. ஒரு ஆப்பரண்ட் வந்து மைனஸாக ப்ளஸ்ஸான்னு சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது வந்து யுனரி மைனஸ், யுனரி ப்ளஸ். ஸோ இங்கே யூஸ் பண்ணுற ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஆப்ரேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் ஆப்ரேட்டர் 2 ஆப்பரண்ட்டை எடுத்து அதனுடைய வேல்யூ ஆட் பண்ணுறதோ அல்லது சப்ராக்ட் பண்ணுறதோ அந்த ஒர்க்கை செய்கிறதுக்கு பேர் வந்து அடிஷன் ஆப்ரேட்டர், சப்ராக்ஷன் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். ஸோ ஆக்சுவலாக இது வந்து 2 ஆப்ரண்ட் தேவைங்கிறதுனால இதை வந்து பைனரி ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். அங்கே ஒரே ஒரு ஆப்ரண்ட் தேவைங்கிறதுனால அது யுனரி ஆப்ரேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பிட்வைஸ் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். ஷிஃப்ட் லெஃப்ட் ஆப்ரேட்டர், ஷிஃப்ட் ரைட் ஆப்ரேட்டர்னு சொல்லி பேசியிருப்போம் பிட்வைஸாக ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் பிட்வைஸ் அண்ட் ஆப்ரேட்டர், பிட்வைஸ் எக்ஸ்ஆர் ஆப்ரேட்டர் அது யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் தான் பிட்வைஸோட ஆர் ஆப்ரேட்டர். அதுக்கப்புறம் இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் 2 ஆப்ரண்ட்டை எடுத்து அந்த 2 ஆப்ரண்ட்டுக்கும் இடையில் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னு சொல்லிட்டு கம்பேரிஷன் பண்ணுறோம். பார்த்தீங்களா, இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் அதுக்கப்புறம் தான், அதாவது 2 சேமான்னு பார்க்குறேன், ஈக்குவல், நாட் ஈக்குவல், அடுத்து கிரேட்டர் தென், அடுத்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, அடுத்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, இஸ் நாட், இன், நாட் இன். இந்த இஸ் நாட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பேசியிருப்போம். இன், நாட் இன் இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்னு சொல்லியிருப்போம். ஸோ இஸ் நாட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்ஸ் சொல்லியிருந்திருப்போம். ஸோ இந்த ஆப்ரேட்டர்ஸ்க்கெல்லாம் இந்த ஆர்டரில் தான் வந்து நமக்கு ப்ரையாரிட்டி வந்து இதில் கிடைக்குது. அடுத்து தான் பார்த்திங்கன்னா இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்னு சொல்லக்கூடிய நாட் அண்ட் ஆர், இந்த ஆர்டரில் தான் வந்து இதனுடைய ப்ரையாரிட்டிஸ் இருக்குது. இதுதான் சிம்பிளாக பைத்தான் ஃபாலோ பண்ணக்கூடிய ப்ரையாரிட்டிஸ். இந்த ஆர்டரில் தான் இருக்கும். முதல்ல ஒரு கால்குலேஷனுக்குள்ளே ஒரு இடத்துல ப்ராக்கெட் அப்பேர் ஆகுது அப்படின்னா அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு தான் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்.
அதுக்கு அடுத்தடுத்து இந்த ஆர்டரில் தான் வந்து இதனுடைய ப்ரையாரிட்டிஸ் இருக்கும். இதுதான் மேக்ஸிமம் எல்லா லாங்குவேஜஸும் ஃபாலோ பண்ணக்கூடிய ப்ரையாரிட்டிஸ். ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸும் பார்த்துருவோம். நம்ம பைத்தானில் ஒரு 4 வேரியபிள் எடுத்துக்கிறோம். அந்த 4 வேரியபிளுக்கும் 4 விதமான வேல்யூஸ் கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல. அதாவது ஏங்கிறதுக்கு 10, பிங்கிறதுக்கு 20, சிக்கு வந்து 30, டிக்கு வந்து 40. இப்படி ஒரு 4 விதமான வேல்யூஸ் வந்து நான் ஸ்டோர் பண்ணியிருக்கிறேன். இப்போது ஈங்கிற ஒரு வேரியபிளுக்கு ஒரு கால்குலேஷன் வந்து அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன், எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சி மைனஸ் டி. இப்போது அதை கால்குலேட் ஆகி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஈக்கு ஒரு வேல்யூ கிடச்சிருச்சு. அந்த ஈயோட வேல்யூ என்ன, அதனுடைய ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்குறேன். 190 அப்படிங்கிறது வருது. இப்போ நான் என்ன செய்கிறேன்னா ஒன்ஸ் அகெயின் அதே கால்குலேஷனில் ஒரு சின்ன ப்ராக்கெட்டை மட்டும் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இன்ட்ரடியூஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போவும் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஈக்கு வந்து ஒரு ரிசல்ட் ஸ்டோர் ஆகிருக்குது. பட் அதனுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 460. கால்குலேஷன் சேம் தான், அதே இதுதான் பண்ணியிருக்கோம். இன்ட்டெல்லாம் ஒரு சின்ன ப்ராக்கெட் தான் அதில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதனுடைய வேல்யூஸு சேஞ்ச் ஆகுது. இது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பேசணும் பார்த்தீங்களா, இதுதான் அதனுடைய காரணம். அந்த ப்ரெசிடென்ஸ் தான் அதுக்கு மெயின் காரணம். அதாவது அந்த ப்ரையாரிட்டி தான். அந்த ப்ரையாரிட்டியை வச்சு தான் நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸ் வந்து இதனுடைய ரிசல்ட்ஸ் வந்து மாறுது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பைத்தானில் இருக்கும் ஆப்ரேட்டர்ஸோட ப்ரெசிடென்ஸை வந்து நம்ம தெளிவாக பார்த்துருக்கோம். இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே நம்மளுடைய வீடியோஸோட அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அது உதவிகரமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.